பிரைஸ் தி லார்ட். சபையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய பிரதான போதகராகிய பிஷப் டாக்டர் ரூபன் சத்யராஜ் அவர்களை பார்க்க வந்துள்ளோம். நம்முடைய சபையின் வளர்ச்சி, நம்முடைய சபை வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அது எப்படி தொடங்கப்பட்டது, எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதை குறுஞ்செய்தியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாங்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக சபையார் அனைவரும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபித்தோம். கடந்த மாதத்துக்கும் இப்போ நான் உங்களை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், மாற்றங்கள் தெரிகின்றது. உங்களுடைய சுய பலத்தினால் நீங்கள் நடக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபை, தேவ ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தருடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாக செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஓரளவு நல்ல சுகத்துடன் உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து உங்களை இன்வைட் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய சபை, அதாவது நம்முடைய சிக்கஜால சபை 29 வருடம் முடிந்து 30வது வருடம் கால் பதிக்க இருக்கின்றோம். ஸோ அதுக்காக எங்களுடைய அந்த சிக்கஜால சபை எவ்வாறு துவங்கப்பட்டது, எப்படி துவங்கப்பட்டது, அதில் நீங்கள் பட்ட பிரயாசங்கள், அதை பற்றி நம்முடைய சபையாருக்கு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய திருச்சபையை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சிப்பது கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்றால் பல சபை மக்கள் தங்களுடைய சபை எங்கு, யாரால், எதற்காக துவங்கப்பட்டது என்று தெரியாமலேயே ஏதோ சபைக்கு வந்தோம், ஒரு காணிக்கை செலுத்தினோம், பிரசங்கம் கேட்டோம், நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தங்களுடைய சொந்த திருச்சபையினுடைய ஆரம்பம் முதல் இன்று வரை உள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிப்பது எனக்கும் கர்த்தருக்கும் மிகவும் சந்தோஷமான காரியம் என்று நான் நிச்சயமாய் உணர்கிறேன். ஓகே பாஸ்டர், இந்த ஒரு குறுஞ்செய்தியின் மூலயமாக எங்களுடைய சபையார், இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய பின்னாடி யாரெல்லாம் அதுக்கான கஷ்டப்பட்டது, அதுக்காக பாதைகள் அனுபவித்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு தெளிவு எங்களுடைய சபையாருக்கு தேவைப்படுது. ஸோ அதை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷினாக நான் கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை எங்களுடைய சபையாருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய திருச்சபை மக்கள் தாங்கள் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற இந்த திருச்சபை எப்படி துவங்கப்பட்டது, எதற்காக துவங்கப்பட்டது, ஏன் இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக இந்த பேட்டியின் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டு இன்னும் ஆவியிலே பலனடைந்து அதிக உற்சாகத்தோடு 30வது ஆண்டுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கஜாலாவில் நீங்கள் எங்களுடைய சபையை, அதாவது நம்முடைய சபையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான தரிசனம் அது எப்படி கிடைச்சிச்சு? ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து வந்தது, அது தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், அதாவது நம்மளுடைய ரீஜன் எல்லாம் அந்த பக்கம். அதை விட்டு நீங்கள் இப்போது எங்கள் சிக்கிச்சாலா இருக்கிற சர்ச்சு வந்து ஒரு தெலுங்கோட பார்டர், அது ஆந்திரா பார்டர், மோஸ்ட் தெலுங்கு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு தமிழ் சபைன்றதை விட ஒரு சபை, அது உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை தமிழ், அப்போ எப்படி இருந்துச்சு தெரியாது எனக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல அங்கே தான் ஆரம்பிக்கணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? உங்களோட தரிசனம் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். முதலாவது திருச்சபை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் ஒரே ஒரு திருச்சபைக்கு மாத்திரம் போதகராக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. என்னுடைய ஊழியத்திற்கு நான் 1976வது ஆண்டு என்னை ஒப்புவித்த நாள் முதல் கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களில் உள்ள மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலோடு ஆரம்ப காலங்களிலே வால்பாறை எஸ்டேட், அதற்குள் இருக்கிற காட்டு மனிதர்கள், அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தேன். அதன் பின்பு என்னை ஆண்டவர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ஆதிவாசிகள் மத்தியிலே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பல ஊழியர்களை உருவாக்கவும் சபைகளை உருவாக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு ஆண்டவர் என்னை இந்த பெங்களூர் பட்டணத்திற்கு கொண்டு வந்து இங்கே பெங்களூர் சிட்டியில் இருக்கிற பிள்ளனா கார்டன் பகுதியிலே ஒரு திருச்சபையை நாங்கள் ஆரம்பித்தோம். நான் முதல்ல சொன்னதுபடி ஒரு திருச்சபைக்கு மாத்திரம் போதகனாக இருக்க என்னை தேவன் அழைக்கவில்லை. என்னுடைய கரத்திலே அப்போஸ்தல ஊழியத்தை, அதாவது மிஷனரி ஊழியத்தையும் தேவன் ஒப்புவித்திருக்கிறபடியால்
அதை குறித்து நான் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருப்பேன். நம்முடைய தலைமை திருச்சபை 1990ஆவது வருடத்திலே துவங்கப்பட்டது. நான் பெங்களூருக்கு வந்த 86, 87 அந்த சமயங்களிலே சிக்கஜாலா தாண்டி இருக்கிற சிக்ஸொனே என்கிற இடத்தில் என்னுடைய சொந்த சகோதரியை பார்ப்பதற்கு வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை நான் போய் வருவது என்னுடைய வழக்கம். அப்போல்லாம் இப்போ நீங்கள் இருக்கிறபடி அங்கே ஏர்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி ஒரு மாட்டு வண்டி போகிற அது போன்ற ஒரு கிராமப்புற பகுதியாக அது இருந்தது. ஒரு முறை என்னுடைய சகோதரி வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து விட்டு நான் என்னுடைய ஸ்கூட்டரில் திரும்ப வரும் பொழுது ரொம்ப தாகமாக இருந்தது. அந்த இடத்துல அது ஊர் பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஒரு சாதாரண கிராமத்தின் ஒரு தெருவில் நின்று ஒருவர் இளநீர் விற்று கொண்டிருந்தார். இப்போ எனக்கு அவர் தெலுங்கா, தமிழா, கன்னடாவா எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு இளநீர் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இளநீர் அப்படிங்கிறதுக்கு அவர் கன்னடாவாக இருப்பார்னு நான் நினச்சிக்கிட்டு தயங்கிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பார்த்து, என்ன சார் நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அந்த இளநீர் வாங்கி குடிச்சிக்கிட்டு அந்த இடத்தை பற்றி, ஏன்னா அது ரொம்ப கிராமங்களாக இருந்ததுனால அவர்கிட்ட நான் அதை பற்றி பேசினேன். அவரை கேட்ட, நீங்கள் ஒரு தமிழ்காரர் எப்படி இந்த பகுதியில் வந்தீங்க அப்படின்போது அவர் சொன்னார், சுமார் 70-80 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்து இங்கே இருக்கிற கற்பாறைகளை உடைத்து கல்லுகளை அந்த உண்டு பண்ணுகிற அந்த தொழிலிலே எங்களுடைய முன்னோர்கள் ஈடுபட்டு இங்கேயே நாங்கள் நிரந்தரமாக குடியிருக்கிறோம். இலங்காவிலிருந்து தேவநள்ளி வரைக்கும் பல கிராமங்களிலே இந்த கல் உடைக்கிற மக்கள், சிறு சிறு வியாபாரம் செய்கிற தமிழ் மக்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் சொன்னார். எனக்கு அது பாலைவனத்திலே தண்ணீரை தேடி ஓடுகிற ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அதை போல எனக்கு ஒரு ஆனந்தமான செய்தியாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய இருதயம் இது போன்ற மக்கள் அதிகம் வசிக்காத ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவது தான் என்னுடைய பிரதான நோக்கம். அதனால் அவர்கிட்ட சில எனக்கு அவசியமான சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டு நான் வீட்டிற்கு வந்து விட்டு உடனேயே அந்த அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஆயிரம் தமிழ் மக்களை நாம் எப்படி சுவிசேஷத்தினால் சந்திக்க முடியும் என்கிற ஒரு பெரிய தரிசன விதையை ஆண்டவர் என் இருதயத்திலே போட்டார். அப்பொழுது எங்களுடைய தலைமை திருச்சபை, நம்முடைய தலைமை திருச்சபை துவங்கி வெறும் 6 ஆண்டுகள் தான் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட அதுவே ஒரு குழந்தை சபை தான். ஆனால் அந்த 6 ஆண்டுகளுக்குள்ளாகவே தேவன் அந்த பாரத்தை தந்ததினாலே சபையிலே அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு அந்த இடத்தினுடைய பெயர்களெல்லாம் 1-2 பெயர்களெல்லாம் வித்யாநகர் அப்படின்ற அப்படி சிக்கஜாலா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா பஜார் அப்படி சொல்லி சில பெயர்களை நான் எழுதிட்டு வந்து இந்த பகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன். கர்த்தர் நமக்கு அங்கே ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நாம் அதற்காக ஜெபிக்கலாம் என்று சபையாரிடத்திலே சொன்னேன். ஒரு சில வாரங்கள் நாங்கள் ஜெபித்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. நாம் ஜெபித்து கொண்டே இருந்தால் மக்கள் சந்திக்கப்பட மாட்டார்கள். இயேசு நம்மை சந்திக்க பூமிக்கு வந்தது போல நாமும் அவர்களை சந்திக்க அங்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து சபையிலிருந்து ஒரு பெரிய குழுவையே நாங்கள் உருவாக்கி கொண்டு 3 நாட்கள் அந்த பகுதிக்கு வந்து, இப்பொழுது நம்ம சபை இருக்கிற பக்கத்தில் மாரேகவுடா அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டில் 3 நாட்கள் தங்கி இருந்து ஜீசஸ் திரைப்படங்களை எல்லாம் அங்கே அப்போ நமக்கு அங்கே ஒரு விசுவாசி கூட கிடையாது. அந்த சமயத்தில் நான் அந்த 3 நாட்கள் கூட்டங்கள் அந்த ஊழியத்திற்காக போகும்பொழுது ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த, ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு விதையை விதைத்தீர், அப்படியானால் அங்கே ஒரு சபையை துவக்க வேண்டுமானால் அங்கே ஒரு விதையாவது நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த வித்யாநகர் என்று சொல்லப்படுகிற ஊருக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே தமிழ் மக்கள். அவங்க பேசுகிற தமிழ் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கன்னடாலாம் கலந்து இருந்துச்சு. அப்போது நாங்கள் ரோட்லலாம் நின்று சுவிசேஷம் அறிவித்ததெல்லாம் ஒருத்தர் ரொம்ப பவ்யமாக ரொம்ப பணிவாக கை கட்டி கேட்டுட்டு நின்னார். அப்போ அந்த நேரத்தில் நான் உங்களுக்காக யாராவது ஜெபித்துக்கொள்ள விரும்பினால் நீங்கள் முன்னே வரலாம் என்று நான் சொன்னபோது அந்த கை கட்டி கொண்டிருந்த அந்த சகோதரன் அவர் லுங்கி கட்டியிருந்தார்.
யூஸ்வலாக இங்கே இருக்கிறவங்க யாரும் லுங்கிலாம் கட்டுறதில்ல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டா அவர் ஒரு தமிழ்காரர் என்று புரிந்து கொண்டு அவருக்காக ஜெபித்து விட்டு அவரிடத்துல நான் கேட்டேன், உங்கள் பேர் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், என் பேர் ஞானராஜ் அப்படின்னார். உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு திருநெல்வேலி. ஆனால் நாங்கள் முன்னோர்கள் முதல் நாங்கள் பிழைப்பை தேடி இங்கே வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம், நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கிறிஸ்தவன் சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன சர்ச்சுக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஐயா இங்கே சர்ச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போகிறது கிடையாது, அப்படியே எங்கள் வீட்டிலையே நாங்கள் இயேசு என்ன செய்கிறோம் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலான பதில் சொன்னார். நான் ஜெபித்தபடியே அந்த இடத்துல முதல் விதையாக ஆண்டவர் அந்த ஞானராஜ் என்கிற சகோதரனை என் கண் முன்பாக கொண்டு வந்தார். இந்த ஊழியம் துவங்கப்படுவதிலே அந்த இடத்துல நான் சந்தித்த முதலாவது சகோதரன் ஞானராஜ். அப்புறம் அதுக்கப்புறம் அவரோடு நாங்கள் தொடர்ந்து தொடர்புகள் கொண்டு அங்கே எப்படி ஊழியங்களை உருவாக்கலாம் என்பதை அறிந்து கொள்ள ஜெபிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஓகே பாஸ்டர், இப்போ நீங்கள் அவர் ஞானராஜ் அவரை பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு? எத்தனை பேர் கொண்டு ஆரம்பிச்சிங்க? அதில் உங்களுக்கு முக்கியமாக இப்போ ஒரு சபை ஆரம்பிக்குதுன்னா அதில் உறுதுணையாக யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி இருந்திருப்பாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு என்ன ஞாபகம் பேர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் திருச்சபை மக்கள் அங்கே 3 நாட்கள் தங்கி அந்த ஊழியங்களை செய்த போது பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லாருமே உணர்ந்தாங்க, நாம் நிச்சயமாக அவங்க திருச்சபையை எழுப்புவதற்கு கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை சபை மக்களும் நானும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதற்கு பின்பு அந்த ஆத்திரம், அவசரம், அந்த இடத்துல மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்யணும் என்பதனால ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது நான் 2 வீலரில், ரொம்ப கடினம் அந்த நாட்களில், ஏன்னா பாதையெல்லாம் ஆபத்தான பாதைகள், மக்கள் கூட்டம் அங்கே இருப்பாங்க, இங்கே கொஞ்சம் இருப்பாங்க, நடுவில் இருக்கிற பாதைகள் எல்லாம் ஆபத்தானவை. அந்த ஒரு சூழ்நிலையில் அடிக்கடி போய் சகோதரன் ஞானராஜை சந்தித்து அந்த பக்கத்தில் யாராவது கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாங்கள் விசாரித்தறிந்த போது அவர் தன்னுடைய நண்பராகிய அந்த வித்யாநகரில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்புறம் இருக்கிற கண்ணன் என்கிற ஒரு சகோதரரை எனக்கு அவர் அறிமுகம் செய்தார். அவர் கண்ணன் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் அவர் கிறிஸ்துவை குறித்து எங்கேயோ சிறிதாக கேள்விப்பட்டிருக்கிறார். யாரோ அவருக்கு ஒரு பைபிளை இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை சகோதர ஞானராஜ், வாங்க நமக்கு கண்ணன் பதரை போய் சந்திப்போம், அவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவர் கிறிஸ்துவின் மேல் சற்று ஆர்வம் உள்ளவர் என்று என்னை அழைத்து கொண்டு போனார். அது பயங்கரமான மத்தியான நேரம். அப்போ பார்த்தோம், நாங்கள் அங்கே 2 பேர் போகும்போது அவர் தன் வீட்டு முன்னால் போட்டிருந்த ஒரு கல் மேலே உட்கார்ந்து பைபிளை விரித்து வைத்து படித்து கொண்டிருந்தார். அது எனக்கு பரலோகத்தையே பார்த்தது போன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கியது. இப்போ அந்த பகுதியில் 2வது ஆத்துமா சார் கண்ணனோடு நான் பேசின பொழுது அவருக்கும் எந்த சபை, யாரு, பாஸ்டர்னா என்ன எதுவும் தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டார், ஒரு பைபிளை கொஞ்சம் வாசித்து கொண்டிருக்கிறார். அதிகம் ஒன்றும் அவருக்கு என்ன செய்யவில்லை, புரியவில்லை. அப்போ அவரோடு தொடர்ச்சியாக நான் போகும்போதெல்லாம் இவங்க 2 பேரையும் சேர்த்து கொண்டு கண்ணனுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு சிறிய ஜெபம் செய்து அவங்க 2 பேரையும் உற்சாகப்படுத்திட்டு, நம்ம இந்த இடத்துல சீக்கிரமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள விரும்புகிற மக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நான் அவர்களோடு பேசினேன். கண்ணனுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு 20 அடி நீளம் 10 அடி அகலத்திற்கு காலியான ஒரு இடம் அங்கே அவர் வைத்திருந்தார். ஃபியூச்சரில் வீடு கட்டணுங்கிறது அவருடைய நோக்கம். அப்போது அந்த நாட்களில் நமக்கு சிக்கஜாலா சற்று காலங்களுக்கு பின்பு தான் நமக்கு வழி திறந்தது. ஆனால் நடந்து போகிற தூரம் தான் 2. அப்போது கண்ணன் சொன்னார், ஐயா உங்களுக்கு விருப்பமானால் இந்த 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் உள்ள இந்த இடத்துல ஒரு சிறிய ஷெட்டு போட்டு வேணா நம்ம ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபிக்கிறோம், பாடுறோம், பைபிளை பற்றி சொல்கிறோங்கிறது தெரிய ஆரம்பித்தா நாங்கள் எங்களுக்கு அறிமுகமானவர்களை இல்லை விருப்பம் உள்ளவர்கள் தானாகவே என்ன செய்வார்கள், வருவார்கள் என்று முதல் வாசலை கர்த்தர் திறந்தார். ஒரு ஓலை கொட்டகை. அதற்காக திருச்சபையில் நான் பேசினேன்.
உடனே மக்கள் அதற்கான சகல தேவைகளையும் கொடுத்து, சிலர் தலைமை சபையிலிருந்தே வந்து வேலை செய்து முதலாவது அந்த ஓலை கொட்டகை அமைத்து எல்லா புதன்கிழமையும் அங்கே நானே இரவு நேரங்களில் சென்று வேத பாடங்களை நடத்தி சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து பிசாசு பிடித்தோருக்காக ஜெபித்து ஆண்டவர் அற்புதங்களை செய்தபடியினாலே நாளுக்கு நாள் அந்த திருச்சபை மெல்ல வளர ஆரம்பித்தது. இதுதான் சிக்கஜாலா திருச்சபையினுடைய ஆரம்பம். ஆனால் அது சிக்கஜாலாவில் துவங்கவில்லை, வித்யாநகரில் துவங்கியது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது, அதாவது குடிசையில் தென்னங்கித்தால் கட்டப்பட்ட ஆலயம்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அதுலேயும் சில இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை காரியங்கள் நீங்கள் அங்கே யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் இப்போ வீடு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சர்ச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இருக்கிற ஜனங்க. ஆனால் அந்த காலத்திலேயே அந்த குடிசையை சர்ச்சாக நினச்சி அதுலேயும் அந்த அவங்களுடைய காரியத்தை செஞ்சாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஜனங்களுக்கு தெரியட்டும் பாஸ்டர். ஏன்னா இப்போ எல்லாரும் மைண்ட் செட்டு சர்ச்சுன்னா ஒரு பெரிய பில்டிங்கு, அது ஒரு பெரிய கிராஸ், இப்படிலாம் இருந்தால் தான் சர்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. திருச்சபை மக்கள் ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ 30வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாட போகிறோம். நமக்கே இங்கே மிக அருமையான ஒரு நல்ல கட்டடத்தை, மிக அழகான தரமுள்ள ஒரு ஆலய கட்டடத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, திருச்சபை என்பது அழகான ஆடம்பரமான கட்டடங்களில்தான் நடக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த சிக்கஜாலா திருச்சபையே என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் போதிக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இடங்கள் ரொம்ப அலங்காரமான கோபுரங்கள் வைத்து அதில் பெரிய சிலுவைகள் எல்லாம் வைக்கப்பட்ட இடங்களில்தான் ஆராதிக்க வேண்டும் என்று இல்லை. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்கிற சீஷத்துவ உபதேசங்களை சகோதரர் கண்ணன் வீட்டில் நடந்த அந்த ஷெட்டில் நடந்த அந்த சபையிலேயே மக்களுக்கு நாங்கள் போதிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் எல்லாருமே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால அவங்க வேற பெரிய பெரிய திருச்சபைகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது. அங்கே போயிட்டு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு நான் நிற்கிறேன், அவங்க என்ன பார்க்குறாங்க, என்னை இயேசுவின் பிரதிநிதியாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதுலேயே அவங்க திருமணங்களை நடத்தி கொள்வது, நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வதில் அவங்களுக்கு எந்த விதமான தயக்கங்களும் இல்லை. ஆனால் அதிக நாகரீகமாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் அது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள், தேடுகிறார்கள். நான் என்னுடைய மிஷினரி பணி அனுபவத்தில் அந்தமானில் காட்டுக்குள்ளேயே போய் நான் குடிசை போட்டு சபைகளை நடத்தினவன். இதை இப்போ நீங்கள் நம்முடைய தலைமை சபையை கத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா பேராலயம், ஆலயங்களுக்கெல்லாம் பெரிய ஆலயமாக இருப்பது பேராலயம், அதில் இருக்கிறவர் தான் பிஷப். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது, ஆண்டவர் கட்டடங்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, மனிதருடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை இந்த பூமியில யாரும் கட்ட முடியாது. அது குடிசையாய் இருந்தாலும் சரி, கோபுரமாய் இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்திலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தபடியினாலே தங்களுடைய அனுதின வாழ்க்கை, சிறப்பான நாட்கள், திருமணங்கள் போன்ற எல்லாவற்றையுமே அங்கே அவர்கள் செய்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். நானும் அந்த நாட்களில் கொஞ்சம் இளைஞனாக இருந்தபடியினாலே அடிக்கடி அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு அமர்ந்து அவர்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கிற ஆகாரங்களை சாப்பிட்டபடினாலே என்னை ஒரு மனிதனாக அல்ல தேவ தூதனாகவே நினைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே ஆரம்ப காலங்களில் இன்றைய சவால்கள் எங்களுக்கு இருக்கவில்லை. எல்லாமே எளிமையாக நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஓகே பாஸ்டர், தொடர்ந்து கடந்த 29 வருடம் முடிய போகுது. அந்த சபையை ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏதேனும், அதாவது கஷ்டங்கள், பாரங்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். நீங்கள் அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக அப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ சில காரியங்கள், ஆனால்
கீழே மேலே போயிருக்கலாம். அதில் நீங்கள் சில காரியத்தை குறித்து துக்கப்பட்டிருக்கலாம், சில காரியத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுடைய அந்த துக்கக்குரிய காரியங்கள் இல்லை மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள், இது ரெண்டையும் தனித்தனியாக சொல்லுங்கள் பாஸ்டர். மகிழ்ச்சிக்குரிய காரியம் என்றால் எல்லாமே மகிழ்ச்சிக்குரியது தான். இயேசுவுக்காக பாடு அனுபவிப்பதே அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். அதனால் நான் மகிழ்ச்சி அடையாத காரியம் என்று சொல்வதற்கு ஆவிக்குரிய நிலைமையில் எதுவும் இல்லை. ஆனால் துக்கப்படுத்தின விஷயங்கள் அப்படிங்கும்போது அது நிச்சயமாகவே இருந்தது. ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியம் வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக தலைமை திருச்சபை மக்களுடைய தியாகமான காணிக்கைகள், அவங்களுடைய தியாகமான செயல்கள் மூலமாக நான் ஆரம்பத்திலேயே 3 ஊழியர்களை அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவர்கள் அங்கே தங்கி, நான் வாரந்தோறும் போகிறது வழக்கமாக போவேன். மற்ற நாட்களில் அவங்க போய் அந்த ஊழியத்தை செய்யணும், மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்கள நியமித்தேன். ஆனால் அவர்கள் என்னை போன்ற ஒரு மிஷினரி பாரம் கொண்டவர்களாக இராதபடியினாலே கொஞ்ச நாட்கள் இருந்து பார்த்தாங்க. என்னுடைய போதனைக்கு ஏற்றபடி அவர்கள் போதிக்காமல் அப்படியே சும்மா கிராமங்களில் சுற்றி பார்க்குற மாதிரி அப்படியே செய்தார்கள். அது ஒரு வளர்ச்சியை தரவில்லை. அதனால அந்த ஊழியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டணங்களை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். அது எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட், பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அப்போதான் நான் கற்றுக்கொண்டேன், எல்லா ஊழியர்களுமே ஒன்று போல தரிசனம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு அது புரிந்தது. என்ன ஆண்டவரே, 3 ஊழியர்களை அனுப்புனேன், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் அனுதினமும் அழுத நாட்களை ஒருபோதும் என்னால் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கிற நம்முடைய இந்த சிக்கஜாலா திருச்சபைக்கு 6 முதல் 8 வரை ஊழியர்களை இதுவரைக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய தரிசனம் எல்லாம் வேறு விதமாக இருந்தபடினாலே யாராலும் அங்கே என்ன செய்ய முடியலை, நிலைத்து நிற்க முடியல. காரணம், அது ஒரு பட்டணம் கிடையாது, மக்களெல்லாம் ரொம்ப படித்தவங்க கிடையாது, அவங்க கையில் நிறைய பணம் எல்லாம் இருக்காது. அவங்க வீட்டுக்கு போனால் என்னென்னா ஒரு காஃபியோ இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. அது கூட இந்த களி இதெல்லாம் கொடுப்பாங்க. நவீன ஊழியர்களால் இது போன்ற காரியங்களெல்லாம் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காரியம். முதல்ல 3 பேர் ஓடி போனது பெரிய விஷயம் இல்லை. அதற்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 4 ஊழியர்கள் அந்த ஊழியத்தில் நிலைநிற்க முடியாமல் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அந்த நேரங்கள்லாம் மக்கள் கூட ஆரம்பித்தார்கள், நம் மந்தையை எப்படி காப்பது, இவர்களை கிறிஸ்துவை விட்டு இவர்கள் அகன்று போகாமல் எப்படி நிலைநிறுத்துவது என்று நான் கதறிய நாட்கள் உண்டு. அந்த சமயங்களில் தலைமை சபையில் நல்லாக வசனத்தில் வளர்ந்த நம்முடைய சகோதரர்களை அனுப்பி, நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமையில் அதை நடத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அவங்க அங்கேருந்து என் வீட்டில் ஆராதனை எப்படி நடந்துச்சு, மக்கள் எப்படி நடந்து கொண்டாங்கங்கிற தகவலை சொல்லும் வரைக்கும் என் தொண்டையில் தண்ணி கூட இறங்காது. ஏன்னா அது கர்த்தர் காண்பித்த இடம், கர்த்தருடைய தரிசன பூமி. இது போன்ற சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆரம்பத்தில் சிலர் இங்கெல்லாம் இயேசுநாதரை பற்றிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் இங்கே காலாகாலமாக நாங்கள்லாம் வேற்று மதத்தினரை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த ஜாதி, அங்கே மதம் பிரச்சனை மாத்திரம் ஜாதி பிரச்சனை கூட இருந்தது. ஆரம்ப நாட்களில் நாங்கள் போன மக்கள் ஈஸியாக எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஊழியம் வளர வளர இந்த ஜாதி பிரச்சனையும் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனாலும் நான் அதை கலங்கவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார் என்று நம்பினேன். அந்த சமயத்தில் தான் இங்கே ஒரு ஜெபம் நடக்கிறது என்பதை கேள்விப்பட்டு சிக்கஜாலாவில் இருக்கிற நம்முடைய தம்பிமார் சிலர், அப்போ அவங்களாம் இளைஞர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் தம்பி ரமேஷ், தம்பி ஜேம்ஸ், மஞ்சுநாத், ஜான், இவங்கெல்லாம் அப்போது இளைஞர்கள், இளம் தம்பிமார். அவங்க அப்படியே கொஞ்சம் அந்த ஜப கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, அவங்க கன்னடா பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தமிழ் மக்களும் கன்னடா மக்களும் தெலுங்கு மக்களும் ஒன்றாகவே அவங்க இணைந்து வாழ்ந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் நான் பேசுவதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம எல்லை என்ன செய்து பெருகு. வித்யாநகரில் ஆரம்பித்த ஊழியம் இப்போ எங்கே வரைக்கும் போகுது, அது எமோசூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் பரவுது. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால இந்த ஏமாற்றங்கள், வருத்தங்கள், கண்ணீர்கள் எல்லாம்
இந்த சந்தோஷத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போனதுனால தான் கர்த்தருக்குள் என்னை நான் திடப்படுத்தி கொண்டு இந்த ஊழியங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தலைமை ஏற்று அதை தொடர்ந்து நான் நடத்தி வருகிறேன். பாஸ்டர், நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்க. அதாவது நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களை அங்கே அனுப்பி அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எந்த வருஷம் வரைக்கும், எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே ஆரம்பித்து எத்தனை வருஷம் நீங்கள் நடத்துனீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் யார் கையில் அதை ஒப்பு கொடுத்தீங்க? அது வேறு பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுத்துருப்பீங்க. அதோட டைம் ஃப்ரேம் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தது? அங்கே இவங்க வேறு பாஸ்டர் நீங்கள் அனுப்பும்போது அதோட கெப்பாசிட்டி, அதாவது சர்ச்சோட கெப்பாசிட்டி என்ன? இதை நாங்கள் ஒரு டேட் வாரியாக சொல்கிறத விட இந்த வருடம் 1996 வருடம். பாஸ்டர், இப்போ இந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறது 90, அங்கே சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறது 96. ஏன்னா அதை சர்ச்சின்னு நம்ம சொல்லாத காரணம் என்னன்னா, அது ஒரு ஓலை குடிசை. சபை ஆரம்பிச்சது 96. ஸோ அப்போ அதோட வயசு 96ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 2006 வர்றதுனால தான் 30க்குள்ளே போகிறீங்க. அதனால இந்த சிக்கஜாலாவில் சபை கட்டுனதுக்கு அப்புறம் வரலாற்றை நம்ம எடுக்கக்கூடாது. ஆரம்ப துவக்கம் 96 ஒரு வீட்டு சபையாக. அதனால இப்போ 2026ல் நீங்கள் 30வது வருஷத்துக்குள்ளே போகிறீங்க. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நான் 96ல் துவங்கி 2000வது வருடம் வரைக்கும் நானே போனேன். அந்த நேரத்தில் தான் 3 பேர் ஓட்டிட்டாங்க. திரும்பவும் நான் போனேன். அப்புறம் நம்முடைய சகோதரர்களை அனுப்பி நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த ஒரு கண்ணன் அவர்கள் கொடுத்த அந்த இடத்துல 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட அந்த குடிசை சீக்கிரமாக நிரம்பி ஆட்கள் தெருவிலெல்லாம் நிற்க ஆரம்பித்தாங்க. அது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா மக்களை எப்பொழுதுமே வசதியாக நல்லா உட்கார வைத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வது தான் நல்ல காரியம். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த குடிசை பகுதியும் அந்த கூடாரமும் நிரம்பி விட்டது. இதற்கு மேலே இங்கே மக்களை வாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு அர்த்தமற்றதாக தெரியுது. என்ன செய்யலாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு 2000வது வருடத்தில் நம்ம தம்பிமார், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ரமேஷ், ஜேம்ஸ், ஜான், இவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நம்ம இந்த குடிசை பகுதியில் குடிசை ஆலயம் இதை விட்டுட்டு கொஞ்சம் மெயின் ரோடு பக்கமாக ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடித்தால், அந்த நாட்கள்லாம் இப்போ மாதிரி கிடையாது, அதெல்லாம் ஈஸியாக வாங்கக்கூடிய விலையில் தான் அது இருந்துச்சு, விவசாய நிலங்கள். அப்போ நான் சொன்னேன், தம்பி என்கிட்ட ₹1 கிடையாது, அதற்காக திட்டங்கள் தான் இருந்து ஆசை இருந்தே ஒழிச்சு ரூபாலாம் என்கிட்ட கிடையாது. அப்போ அந்த தம்பி மாட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்தை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க போய் பேசி அந்த இடம் இந்த இடம் பல இடங்களை கண்டுபிடித்தாங்க. அதில் இப்போ நம்முடைய ஆலயம் கட்டி இருக்கிற இந்த இடத்துக்கு எதிர்பகுதியில் அங்கே இருக்கிற அந்த இடம் ஓனர் நமக்கு விற்றதே ஒரு சுரேஷ், அவருடைய ஒரு இடத்த அவர் சொன்னார். அந்த நாட்கள்லாம் இப்படி ஒரு பகை வேற்றுமை எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. தமிழ், கன்னடா, தெலுங்கு அப்படிலாம் மக்கள் பார்க்குறது கிடையாது. ஒரு ஃபாதர் வர்றார் அப்படின்னா அது அந்த ஊருக்கு கடவுளே வந்த மாதிரி. அதனால் சுரேஷ் முதல் சந்திப்பிலேயே என்னுடைய அன்புக்கு பாத்திரமாக மாறிட்டார். உடனே அவருடைய பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த அவர் காலியாக வைத்திருந்தார். அது 30க்கு 40 ஒரு சைட். அதில் அவர் சொன்னார், இதில் நீங்கள் உங்கள் சொந்த இடம் வாங்கி நீங்கள் ஆலயம் கட்டிட்டு போகிற வரைக்கும் இதில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆராதனை நடத்தலாம், அதுக்குரிய ஏற்பாடுகளை மாத்திரம் உங்கள் சொந்த செலவில் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். உடனடியாக செயல்பட்டு நானே தலைமை சபை சகோதரர்களெல்லாம் அழைத்து கொண்டு 1-2 வேலைக்காரர்களை அங்கிருந்து கண்டுபிடித்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் அங்கேயே இருந்து, அங்கே அழகான முதல்ல இருந்த கூடாரத்தை விட மிக அழகான நல்லதொரு கூடாரத்தை பக்கத்தில் சுவர்கள்லாம் வைத்து எழுப்பி அங்கே ஒன்றை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நேரத்தில் முதலாக எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு மிஷனரி பாரம் கொண்ட மஞ்சுளா என்கிற ஒரு சகோதரி கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னை ஒப்புவித்தாங்க. அவங்களுக்கு அப்போ திருமணம் ஆகலை. நம்ம திருமணம் ஆகாத யாரையும் சபை ஊழியத்தில் அனுமதிப்பதில்லை. அந்த நேரத்தில் அவளுடைய திருமணத்திற்காக நாங்கள் ஜெபித்த பொழுது பாஸ்டர் தயாளன் என்பவர் எங்களுடைய பார்வையிலே கிடைத்தார்.
அப்போ அவரோடு பேசின பொழுது அவருக்கு எங்களுடைய ஊழியங்கள், நாங்கள் நடத்துகிற விதம், போதனை எல்லாம் பிடித்ததுனால அவர் உங்கள் ஊழியத்தெலாம் நான் இணைந்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். அவருடைய தரிசனத்திற்கும் மஞ்சுளாவுடைய தரிசனத்திற்கும் பட்டணம் அல்ல பட்டிக்காடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து 2000வது வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் அவங்கள கொண்டு வந்து, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, மாரே கவுடான்னு சொல்லி அவருடைய வீட்டிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவங்கள அங்கே தங்க வச்சு இந்த குடிசை ஆலயத்தில் ஊழியங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக நடைபெற்றது. சகோதரி மஞ்சுளா ரொம்ப துடிப்பான மிஷனரி தரிசனம் உள்ள பிள்ளை. அப்போ அந்த பகுதியில் அந்த பெடல்சூருங்கிற இடத்துல கல் உடைக்கிற மக்கள் ஏராளம் இருந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது, இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதது போல. ஆனால் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. வீட்டில் சும்மா சுற்றுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா கூட போய் உட்காந்து என்ன செய்வாங்க, ஜல்லி உடைப்பாங்க. அவங்க வாழ்நாளில் அவங்க படிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு மஞ்சுளா தம்பதியினர் அங்கே அனுப்பின உடனே அங்கே ஒரு அந்த இடத்துல, அந்த கல் உடைக்கிற இடத்துலையே, அது மலைப்பகுதி கரமுரடாக பாறைகள்லாம் கிடக்கும், அந்த இடத்துல ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயும் ஒரு ஓலை போட்ட ஒரு இடத்தை உருவாக்கி பகலிலே பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்க அந்த போதகருக்கும் அவருடைய மனைவிக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, காலையில் அவங்க அந்த சிறுவர்களுக்கான கல்வியை அதிலெல்லாம் நான் பெரிய சவால்களை சந்தித்தேன். ஏன்னா அந்த குவாரி ஓனர்ஸ் அதை விரும்புறதில்லை. அடுத்த தலைமுறை கல்வி கற்றுவிட்டால் அவர்களுக்கு இந்த வேலையை செய்வதற்கு ஆட்களே கிடைக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் போகும்போதெல்லாம் என்னை ஒரு பகையோடும், சிலர் என்னை எச்சரித்தாங்க, அப்படிலாம் நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், தன் உயிரையே எனக்காக கொடுத்தவருக்காக எந்த ஆபத்தையும் சந்திக்க நான் தயார் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மத்தியில் போவேன். அடிக்கடி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவங்கள சந்திப்பேன். இப்படித்தான் இந்த ஊழியத்தினுடைய எல்லை சற்று சற்றாக விரிவடைய ஆரம்பித்தது. அப்போ இவங்க 2 பேரும் அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இது நமக்கு நிரந்தரமான இடம் அல்ல, கண்டிப்பாக நமக்கு ஒரு சொந்த இடத்தை என்ன செய்யணும், வாங்கணும் அப்படின்னு சொன்ன போது, நமக்கு இப்பொழுது ஆலயம் கட்டியிருக்கிற இடத்தை நமக்கு விற்ற சகோதரர் சுரேஷ், அவருக்கு ஏராளமான நிலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பங்களா பக்கத்திலேயே நம்முடைய சர்ச்சை நடக்கிறதுனால அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இவங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் நமக்கு என்னவா மாறுது, ஆசீர்வாதமாய் மாறுதுன்னு சொல்லி, அப்போ நான் இவங்கள்ட்ட சொன்ன நம்ம 3 தம்பிமார்ட்டையும் தயாளன் மஞ்சுளாட்ட சொல்லி, அவர் இவ்வளோ பெரிய நிலப்பிரபுவாக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடத்தை என்ன செய்யுங்க கேளுங்க, இலவசமாக விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்பவும் சொல்கிறேன், என் கையில் அதற்குரிய பணமோ, ஏன்னா வெளிநாட்டு மிஷினரிகளோ யாரும் நமக்கு அப்படிலாம் கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப யோசித்து, அவங்க தாத்தா காலம் சென்ற ஜெயராம் ஐயா அவருடைய பெயரில் இருந்த, இப்போ நமக்கு இருக்கிற இந்த 5 குண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்து, அதுதான் அவங்களுடைய நிலத்தினுடைய கடைசி பகுதி, இந்த இடத்த உங்களுக்காக நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. ஆனால் என்கிட்ட அப்போ அவங்கள்ட்ட பேசினேன். இன்றைய விலையை பார்க்கும் பொழுது அன்றைய விலை மிக கம்மி, வெறும் 3 லட்சம் ரூபாய் தான். வீட்டுக்கு வந்தேன், 3 லட்சம் ரூபாய்க்காக ஆண்டோடத்துல முழங்கால் படிக்கிட்டேன். சபையார் இடத்துல பேசினேன், சபை மக்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்னிடத்துல 2 லட்சம் ரூபாய் சில நாட்களுக்குள்ளேயே சேர்ந்துருச்சு. இன்னும் 1 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன் 1 லட்சம் ரூபாய்க்கு. அந்த நாட்களில் 1 லட்சம். உடனே போய் நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த 1 லட்சம் ரூபாயையும் நான் எடுத்துகிட்டு 3 லட்சம் ரூபாயாக சேர்த்து நம்முடைய இப்போ இருக்கிற கட்டடம் இருக்கிற அந்த இடத்தை நான் வாங்கினோம். இப்போ நான் அதெல்லாம் திரும்பி பார்க்குறேன், என்னவோ ஒரு பெரிய அதிசயம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வனாந்திர வழியாய் நடந்து கானான் தேசத்தை சுதந்திரித்ததெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியோ, அதுபோல் இப்போவும் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ரொம்ப நன்றியோடும் ரொம்ப தாழ்மையோடும் ஆண்டவருக்கும் அந்த இடத்துல ஆரம்ப கால அந்த இளைஞர்களாகிய விசுவாசிகளுக்கும் ரொம்ப நான் நன்றியுள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துது.
நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். இது உணர்ச்சி வசம் அல்ல, இது ஆனந்தம். கர்த்தர் செய்த அற்புதங்களை இப்படி சொல்வதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே பாஸ்டர், தொடர்ந்து நீங்கள் இப்போ சர்ச்செல்லாம் கட்டி முடிச்சு அதுக்கான இதை வாங்கியாச்சு, அதை கட்டி முடிச்சிங்க. கட்டும்போதே சிறுவர் இல்லம் அப்படின்ற ஒரு தாகம் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் அங்கே ஆலயம் கட்டும்போதே அதற்கான அதாவது அமைப்பு அது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சரு ப்ரீ பிளானாக தான் கட்டியிருக்கீங்க. ஆமாம், பிளானோட தான், ப்ரீ பிளானாக தான் கட்டியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த அந்த சிறியோர் இல்லம் என்ற ஒரு தாகம் இருந்திருக்குது, அதை நடத்தி இருக்குதுங்க. ஸோ அந்த தாகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது வெறும் சிக்கஜாலா திருச்சபையோடு இணைந்தது மாத்திரம் இல்லை. நான் பெங்களூர் வந்த புதிதில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் துணை தலைவராக நாங்கள் ஊழியம் செய்தேன். அங்கே பெரிய பெரிய ஏற்பாடுகள்லாம் உண்டு. எங்கள்கிட்ட இந்த கலர் பிரிண்டிங் எல்லாம் பண்ணுற பிரிண்டிங் ஷாப்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு கிறிஸ்மஸ், அது 1987 வருடம் கிறிஸ்மஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், 87 வருடம் கிறிஸ்மஸ். அன்றைக்கி விடுமுறை, எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் எனக்கு எப்போதுமே வீட்டில் சும்மா இருக்கிறத விட ஆலயத்தில் போய் உட்காந்து பைபிள் படிப்பது, யாராவது அவங்களோட பேசுவது அப்படின்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 3:30-4 மணிக்கு எங்களுடைய அந்த தலைமை சபைக்கு நான் போனேன். இப்போ இருக்க நம்முடைய தலைமை சபையில் நான் ஊழியம் செய்த அந்த ஸ்தாபனம். ஆனால் அங்கே போனாக்க கேட்டு திறந்துருக்குது. நான் தான் மத்தியானம் வீட்டுக்கு போகும்போது கேட்டை பூட்டிட்டு போனேன். இது என்னப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக உள்ளே போனால் சைடு பக்கத்தில் கதவை உடைச்சிட்டு ஒரு 4-5 சிறுவர்கள் கோடி பைன்னு சொல்கிறோம்ப அதில் இந்த லெட்டுன்னு சொல்லுவாங்க, எழுத்துக்கள். அன்னைக்கு பிரிண்டிங் அந்த காலத்தில் எழுத்துக்களெல்லாம் அப்படி கையில் கோர்த்து அது ரொம்ப விலை உள்ளது, அது அவங்கெல்லாம் அள்ளி போட்டு சாக்கில் கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. சின்ன பையங்க, சின்ன ஒரு 10 வயசு 12 வயசு 13 வயசு அந்த மாதிரி பசங்க, டீனேஜ். நான் போயிட்டு அவங்க கதவை அப்படி கையை வச்சு நான் நின்றுட்டேன். அவங்களால தப்பிச்சுலாம் என்ன செய்ய முடியலை, ஓட முடியலை. எனக்கு அவங்கள இது வரைக்கும் இது போன்ற பசங்களை நான் பார்த்ததே கிடையாது. அதில் எப்படியோ 2 பசங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க, 2 பையனுங்க என் கையில் மாட்டிக்கிட்டாங்க. நான் 2 கையிலும் இறுக பிடிச்சிட்டேன். அப்போ என்னடா செய்கிறீங்க, எப்படிடா ஒன்று. ஓகே, அந்த ஸ்டோரி பெருசாக இருக்குது, ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்கள நம்ம குப்பை பொறுக்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். இங்கே பெங்களூரில் அவங்களெல்லாம் சப்பர் அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த குழுவை சேர்ந்த பையனுங்க. அவங்க வேலை என்னென்னா ரோட்டில் போயிட்டு பிளாஸ்டிக், இரும்பு இது போன்ற பழைய பொருட்கள் எல்லாம் கண்டெடுத்து அதை கொண்டு போய் கடையில் விற்று அப்படியே வாழ்கிற பசங்க. அதில் நிறைய பசங்களுக்கு யார் இருக்க மாட்டாங்கன்னா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. இல்லை அப்பா இன்னொரு பெண்ணோட ஓடி இருப்பார், அம்மா இன்னொரு வாழ்க்கையை தேடிட்டு போயிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, தெருவுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள இன்னொரு விதத்தில் சொல்லலாம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன்க 2 பேரையும் நான் பிடிச்சி ஒரு பையனை நல்லா ஒரு அடி ஓங்கி விட்டேன். ஏன்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு நான் தான் பொறுப்பாளர். அந்த பையன் அண்ணா என்னை விட்டுருனா வயிற்று பசினா, அதனால நான் திருட வந்துட்டேன் அப்படின்லாம் அவன் சொன்னான். அப்போ அவன் நான் அப்படி ஒரு அடி விட்டோடனே அவன் என்கிட்ட அப்படி காலில் விழுந்து கெஞ்சுறான். பார்த்தீங்களா, அது கிறிஸ்மஸ் நாள். அன்னைக்கு காலையில் தான் ஆண்டவருடைய அன்பையும் அவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதையும் குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். ரூபன், இந்த திருட வந்த பையனை நீ அடிச்சிட்டல்ல, இதை எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. அவன் வயிற்று பசிக்காக திருட வந்தான். திருடுவது சரியல்ல என்றாலும் இப்போ நீ அவனை அடிச்ச தெரியுமா, அதுவும் சரியில்லை. ஏன்னா என்னுடைய அன்பை காண்பிப்பதற்கு தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த பையன்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேடா, உங்களை விட்டுறேன், உங்களை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரித்த போது தான் அவங்க சொன்னாங்க, எங்களை போல ஏராளமான பசங்க பெங்களூரில் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவங்க விபரமாக சொன்னாங்க. எங்கே படுத்துக்குவீங்க, பிளாட்ஃபார்மில் படுத்துக்குவாங்க. குளிர் காலத்தில் இந்த பாக்ஸஸ் வருது இல்லையா, அட்டைப்பட்டின்னு சொல்கிறோமா, அதை போட்டு மூடிக்குவாங்க. இல்லை சாக்குகளை போட்டு மூடிக்குவாங்க. மோரிங்களில் இறங்கி அதில் கிடக்கிற பொருட்களெல்லாம் அவங்க எடுக்கும்போது அவங்க கால்கள் எல்லாம் கண்ணாடி துண்டுகளால் வெட்டப்பட்டு அப்படி இருக்கும். ஸோ இது
ரூபன், நீ என்ன விசேஷமாக செஞ்சிட்ட? நீ அடித்தது போல எல்லாரும் செய்வாங்க, ஆனால் நான் உன்னை அணைத்தது போல நீ இந்த பிள்ளைகளை அணைத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்டார். நான் வீட்டில் வந்து பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னேன். அப்போது பாஸ்டர் அம்மா வந்து ஒரு டீச்சர், சண்டே ஸ்கூல்லாம் ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உங்களோட ஏதோ ஒரு புதிய ஊழியத்தை குறித்து பேசுகிறார், நாம் இதை குறித்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பையன்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கள் வீடு எங்கே இருக்குது. ஏன்னா அந்த வழியெல்லாம் அவங்க போயிருக்காங்க, ஆனால் அதுக்கு முந்தி அவங்க யார், அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியாது. பசங்க இப்போ சொன்னதுக்கப்புறம் என் கண்களை கர்த்தர் திறந்தார். அவங்க என்ன செய்கிறான் அப்படிங்கிறது பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவன் சும்மா இப்படி தெருவில் வந்து குப்பை பொருட்களை, அவன் நிலைமை எப்படி ஆனது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாற்றை ஆண்டவர் காண்பிச்சிட்டார். அப்போ அவங்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட கொடுத்து, பாஸ்டர் அம்மா வந்து அந்த பசங்களுக்கு சின்ன சின்ன பாடல்கள், கதைகள் அப்படி சொல்லி இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அந்த பசங்க ரொம்ப விருப்பமோடு கேட்பாங்க. ஆனால் அப்புறம் திருப்பி அவங்க அந்த சாயங்காலம் திருப்பி இன்னொரு தடவை போகும்போது அவங்க வாழ்க்கை முறை, அதில் இன்னொரு பெரிய காரியம் என்னென்னா, அவங்கெல்லாம் அந்த போதை பொருட்களுக்கு ரொம்ப அடிமைப்பட்டவங்க. அந்த பெரியவங்களாக இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கஞ்சா கொடுப்பாங்க. இன்னொன்று இருக்குது ஒரு லிக்யூட் வெள்ளை கலர், அதனுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வேறு யாராவது அதை செஞ்சிடக்கூடாது. அதை எடுத்து என்ன செய்வாங்க, அப்படி க்ளூ ஸ்னிஃபிங் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பனியன் கிளாத்தில் அதை ஊற்றிட்டு அதை அப்படி மோந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பல மணி நேரம் என்ன உண்டாகும், அந்த போதை உண்டாகும். இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு முறை அவங்க வரும்போது அவங்க மேலே அப்படியே துர்நாற்றம் அடிக்கும். எங்கேயாவது யாராவது ஒரு ட்ரெஸ் கொடுத்தா ஒரு வாரம் போடுவோம், அப்புறம் அது அழுக்காகி போச்சு. குளிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு இடம் கிடையாது. எங்கேயாவது கவர்மெண்ட் பைப் இருந்துச்சுன்னா ஒருத்தன் அடிப்பான், ஒருத்தன் குளிப்பான். அப்போ யாராவது ஒரு ட்ரெஸ் கொடுத்தா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொன்று போட்டுக்குவாங்க. ஸோ அவங்களுடைய உணவுலாம் எப்படின்னா, அங்கே அந்த குடிசை பகுதி ஏரியாவில் வந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கெல்லாம் அந்த ஆட்டுக்குடல் அது போன்றவைகளை வாங்கிட்டு வந்து சோறு செஞ்சு இந்த பசங்க அதில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தோன்னா, இந்த பசங்களுக்கு ஒரு கேர் சென்டர், இப்போ இருக்கிற மாதிரி பெர்மனன்ட் ஹோம் அப்படிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு அன்றைக்கி வசதி இருக்கலை. ஆனால் ஒரு கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை மாடியில் வாடகைக்கு எடுத்து, அதில் எங்கள் சபையில் இருக்கிற தம்பிமாரையே சாயங்கால நேரத்தில் வந்து அவங்க அங்கே உட்காந்து படிக்கணும், அவங்களுக்கு அதுக்குரிய வசதி செஞ்சு கொடுத்தேன். இந்த பசங்க யார் யாருக்கு படுக்க குளிக்க இடம் இல்லையோ அவர்கள் ராத்திரி வந்து அங்கே என்ன செய்யலாம், இது வந்து பெங்களூரில் நடந்து அப்படின்னு ஏற்பாடு செய்து, அந்த பசங்க காலில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் கழுவி அவங்களுக்கு ஒரு சேவை செய்து மருந்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல குளிக்கிற ஏற்பாடுகள் செய்து, ராத்திரி நேரத்தில் மாத்திரம் ஒரு நேரம் நல்ல சுத்தமான சுகாதாரமான சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம். இது பெங்களூரில் ஆரம்பித்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பெங்களூரில் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தேவன் தந்தார். அந்த சொந்த வீட்டின் மேலேயே இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த பசங்களை பார்த்தாலே சபிப்பாங்க, திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போதான் ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், நீ சிக்கஜாலாவில் ஒரு இடம் வாங்கியிருக்கிற, பெங்களூர் பட்டணத்தில் இதே நிலைமையில் இந்த பசங்களை நீ வச்சுருந்தன்னா அவங்க மாறவே மாட்டாங்க, மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது கிராம பகுதி. அதனால நீ என்ன செய்ய, அங்கே கட்டடத்தை கட்டும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கான வசதிகளோடு அவங்க தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் படிப்பதற்கும் அவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு +2வோ இல்லை விரும்பினால் அவன் ஒரு பட்டப்படிப்போ படிக்கிற வரைக்கும் அவங்கள அங்கே தங்க வைக்கிற ஏற்பாட்டை நீ செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, நான் அது சர்ச்சு கேட்டுருக்காங்க. ஆண்டவர் சொன்னதே என்னன்னா, சர்ச் இருக்கிறதே காணாமல் போனவர்களை தேடவும் இழந்து போனவர்களை ரட்சிக்கவும் தான். அதனால நீ அந்த இடத்துல இந்த ஹாஸ்டல் நடத்து, ஹாஸ்டலையும் ஆசீர்வதிப்பேன், சபையையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னதுனால அதை கட்டும்போது நானே தான் இன்ஜினியர், என் விருப்பப்படி மிக அழகாக அந்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது இருக்கிற நம்முடைய கட்டடத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சிறியோர் இல்லத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் இருந்து போயிருக்கிறாங்க, நிறைய பேர் இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்கள பற்றி யாராவது ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி சாட்சி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். ஆக்சுவலாக நம்ம ஆரம்பித்த பொழுது பாய்ஸ்க்காக மாத்திரம்தான் ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமுதாயத்துக்குள்ளே இறங்கி இந்த பிள்ளைகளை தேட பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் கூட இதில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுது. பாய்ஸாவது கொஞ்சம் பரவாயில்ல, பெண் பிள்ளைகள் இந்த பேடிஃபீல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற கும்பல்கள் கையில் அவங்க சிக்கிக்குவாங்க. இந்த பசங்க ரோட்டில் படுத்து எழுந்திரிச்சு அவன் பாதுகாப்பாக எழுந்திரிச்சிருவான். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதனால பெண் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம், ஒரு ஹாஸ்டலை ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் ஆம்பளை பசங்களையும் பொம்பளை பசங்களையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தின் சட்டம். அதனால் பெண் பிள்ளைகளை மாத்திரம் நாங்கள் குடியிருக்கிற வீட்டு மாடியில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்னபடி ஆம்பளை பசங்களை மாத்திரம் சிக்கஜாலாவில் இருக்கிற ஹாஸ்டலுக்கு நாங்கள் மாற்றினோம். ஸோ இப்போ 2 ஹாஸ்டலாக மாறிடுச்சு. நான் நினைத்து பார்க்குறேன், குறைந்தது ஒரு 26 வருஷம் இது நடக்குது. அதுக்கு முந்தி சும்மா நாங்கள் ஒரு பேருக்கு தான் அதை நடத்திட்டு இருந்தோம். ஆனால் 26 வருஷமாக ரொம்ப சீரியஸாக மிகுந்த தரிசனத்தோடு சபை மக்களுடைய உதவி, பெரும்பாலும் எங்களுடைய தலைமை திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து மாதந்தோறும் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக இவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிளட்ஜ் பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அந்த பணங்களை எல்லாம் சேகரிப்போம். யாராவது நல்ல இரக்க குணம் உள்ளவர்கள், சிலர் எப்போதாவது பிள்ளைகளுடைய பர்த்டேஸ், அவங்களுடைய மேரேஜ் டேஸ், இது போன்ற நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டு, அவங்கெல்லாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கும் அங்கீகாரம் உண்டு என்பதை காண்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய சபையார் அதை தாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆரம்ப நாட்களில் அது நீங்கள் எப்படி கடந்து போனீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு சபையார் அப்போ இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் கேட்டப்போ எங்கள் சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது. இது இங்கே இருக்கிற சர்ச்சு தலைமை சர்ச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது. அது வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்ததை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த கடந்து வந்த பாதைகள் ஏன்னா இப்போ சபையார் தாங்குறாங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த அனுபவம். அதாவது எல்லாமே கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீச்சிங்கில் தான் இருக்குது. புரிந்து கொள்ளுதலும் போதனையும் தான் ரொம்ப முக்கியம். இந்த சிக்கஜாலாவில் போய் நான் இவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி ஸ்கூல் ஆரம்பித்து இதெல்லாம் செஞ்சு இடம் வாங்கி ஆரம்பத்தில் பல முறை இவங்களெல்லாம் வண்டிகளில் ஏற்றி கொண்டு போய் அங்கேயே கூட்டங்கள் நடத்தி, ஆனால் அப்போ சீக்கிரத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு இடத்தை தந்தார். தலைமை சபைக்கு சொந்தமாக இடமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1996 உங்களுடைய சபை அந்த ஓலை குடிசையில் துவங்கப்பட்டது. 2000 அங்கே என்ன வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோம். ஆனால் கட்டடம் மாத்திரம் 1-2 வருடங்கள் கழித்து கட்டினோம். தலைமை சபை மக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. பாருங்கள், நம்ம ஆரம்பித்து நம்ம தெருவா அலைந்து ஊழியம் செய்த இடத்துலலாம் ஆண்டவர் ஒரு இடத்த தந்துட்டார், கிட்டத்தட்ட கட்டடத்தையும் தந்துட்டார். ஆனால் நாம் இன்னும் வாடகை கட்டடத்திலேயே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கரிசனை இருந்தாலும் யாரும் அதை ஒரு பிரச்சனையாக எண்ணலை. நாம் ஆரம்பித்த கிளை சபைக்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார், ஆனால் நமக்கு அதை விட பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மக்கள் என் கூட ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த சிறுவர் இல்ல ஊழியங்களை நாங்கள் ஆரம்பித்த பொழுது தலைமை சபை மக்களுக்கே அது ஒரு சவாலாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைங்களை அவங்க இது வரைக்கும் அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்கள பற்றி எதுவும் தெரியலை. அதனால் அவங்களோடையே எங்களுடைய நேரம் பெரும்பாலும் அவங்க ஓய்வு கிடைத்தாலே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த நாட்களில் நாங்கள் செய்ததில்லை, எங்களிடத்தில் என்ன இருந்ததோ அதை அந்த பிள்ளைகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். அதை பார்த்த எங்களுடைய திருச்சபை மக்கள் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒரு இந்த பிள்ளைகளுக்கு வர விழிப்புணர்வு உண்டாவதற்காக ஒரு கிறிஸ்மஸ் அன்று எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு சவாலை வைத்தேன். இந்த வருட கிறிஸ்மஸை நாம் இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரனோடு கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து ஒரு பூங்காவை கேட்டு வாங்கி அதில் என்ன திட்டம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சபை பிலீவர்னா உங்கள் பிரியாணிக்கு ஒரு பணம், நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் 1 or 2 எத்தனை ஸ்பான்சர் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த பிரியாணிக்குரிய பணம். அப்போல்லாம் பிரியாணி விலை கம்மி. ஸோ திட்டம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த பார்க்கில் நம்ம போய் உட்காரணும். நீங்கள் ஸ்பான்சர் பண்ண ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தையோ உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க.
அவங்களுக்கு ஒரு பரிசு பொட்டலமும் கொடுத்து அது உள்ள அவங்களுக்கு தேவையான பல பொருட்களை வச்சு நீங்கள் அவங்க கூட உட்காந்து சாப்பிடணும். இது ஆரம்பத்தில் எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு பெரிய 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 ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிடுச்சு. என்னைக்கு எங்களுடைய திருச்சபை மக்கள் அவங்களுக்காக ஒரு ஸ்பான்சர் பண்ணி அந்த பிரியாணியை அந்த கிறிஸ்மஸ் அன்று சொந்த பந்தங்களோடு கொண்டாடுவதை விட இந்த பிள்ளைகளோடு கொண்டாடுவது கர்த்தருக்கு பிரியமானதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அன்றையிலிருந்து அவங்க இதற்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, அவங்களே வாலண்டரியாக வர ஆரம்பித்தாங்க. அதனால் ஆரம்ப நாட்களில் சவால் என்னன்னா, இந்த பிள்ளைகளுடைய ஒழுங்கீனம் கீழ்ப்படியாமை ஓடி போயிடுவாங்க. 2, அந்த நாங்கள் குடியிருக்கிற இடத்து மக்கள் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் போலீஸார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க ஒரு பெரிய சேலஞ்ச் சமுதாயத்துக்கு. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று அறிந்து போலீஸார் எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தார்கள். அரசாங்கம் அந்த நாட்களில் அரசாங்கமே நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை குறித்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் அகாப்பே சில்ட்ரன் சென்டர் இன்னார் நடத்துகிறாங்க, இவங்களுடைய இந்த சேவை மிக அற்புதமானது, யாராவது அவர்களை சந்திக்க விரும்பினால் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே நம்மை குறித்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் போடுற அளவுக்கு ஆண்டவர் இதை உயர்த்தினார். ஸோ அதனால் இந்த பிள்ளைகளை வளர்த்தோம். பெரும்பாலும் அவங்கள சும்மா ஏதோ சாதாரணமாக படிச்சுட்டு ஓடி போட்டோம் அப்படின்னா அவங்க எனக்கு போகிறதுக்கே இடம் கிடையாது. ஒன்று அவங்களே ஒரு வேலை பார்த்து அந்த வேலையிலிருந்து அவங்க சம்பாதித்து இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், என்னால் ஒரு பிஜிலையோ ஒரு வாடகை வீடோ எடுத்து போக முடியுங்கிற நிலைமை வரும் வரைக்கும் எங்கள் கூட இருப்பாங்க. வருஷத்தில் லீவெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. விட்டாலும் கவர்மெண்ட் லீவ் விடுற நேரத்தில் கூட அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் அவங்க வருஷம் முழுசும் எங்கள் கூட தான் இருக்கும். இதெல்லாம் பெரிய சவால், யாராலையும் முடியாது. பெண் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு திருமண வயது வரும் வரைக்கும் அவங்கள வெளியே நாங்கள் என்ன செய்யறதில்ல, அனுப்புறதில்லை. ஸோ அப்படி நான் இந்த நாட்களை இப்போ 26 வருஷங்களை திரும்பி பார்க்கும் பொழுது பல பிள்ளைகள் பியூட்டிஷியன் ஆகியிருக்காங்க, சில பிள்ளைகள் ஜென்ரல் நர்சிங் அது படித்து வெளியே போயிருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு எப்படின்னா அரசாங்க வேலையை மையப்படுத்தாமல் தன்னுடைய சொந்த திறமையிலேயே அவர்கள் ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்கி கொள்வதற்குரிய படிப்புகளை அவர்கள் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். பையன்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களாம் பெரிய எம்ஏ பிஎட் எல்லாம் படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். குறிப்பாக ஆல்பர்ட் என்கிற சகோதரன் இப்போ அவர் இந்த சிஸ்கஜாலா சபையினுடைய உதவி போதகராக இருக்கிறார். அவர் என்கிட்ட வரும்போது அவருக்கு 5 வயது. அவங்க அம்மா அவருக்கு அம்மா மாத்திரம் இருந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளைய உங்ககிட்ட நான் விட்டுறேன், அவன் என்ன ஆகணும், அவன் ஒரு பாஸ்டர் ஆகணும், அதனால் நீங்கள் எப்படி அவனை குறித்து முடிவெடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி ஆல்பர்ட் இன்னைக்கு அவர் பிஏ முடித்து பிடிஹெச் முடித்து 4 வருடம் வேதாகம கல்லூரியில் பயின்று தலைமை சபையிலையும் பயிற்சி எடுத்து இப்போ தான் பயின்ற தான் வாழ்ந்த அந்த சிறுவர் இல்லத்தில் இருக்கிற திருச்சபையோடு இணைந்து உதவி ஊழியராகவும் அந்த பையன்மாரை கவனித்துக் கொள்பவராகவும் இருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். இப்போ பேர் சொல்ல முடியாத ஆளை காட்ட முடியல. நம்முடைய இந்த பேட்டியை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிற தம்பி சதீஷ் இல்லையா, அவர் கூட நம்முடைய இந்த சிறுவர் இல்லத்தில் பயின்றவர் தான். அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் சந்தீப், அவரும் ஒரு பெரிய வீடியோகிராஃபர். இன்றைக்கி அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய, எங்களை விட டெக்னாலஜி அவங்களாம் இந்த மாதிரி வீடியோ அது மாதிரிலாம் என்ன ஃபோட்டோ ஷூட்டிங் அப்புறம் என்ன சொல்கிறது இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுல போய் இந்த மாதிரி இப்போ அவங்க எங்கள் கண்ணு முன்னாடியே வளர்ந்து சம்பாதித்து நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி தங்களை கைவிட்ட குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கு உதவிகள் செய்வது. ஆனால் எல்லாம் செய்தாலும் தாங்கள் எந்த திருச்சபையில் வளர்ந்தார்களோ அதே திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். கர்த்தர் துவங்கின எதுவுமே வீணாய் போவதில்லை என்பதற்கு இந்த சிறுவர் இல்லங்கள் ஒரு பெரிய சாட்சி. தொடர்ந்து இப்போ சர்ச்சில் சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் யூத்ஸ் அண்ட் டீன்ஸ் எல்லாம் இருக்கிறோம். அவங்கள குறித்து உங்களுடைய கனவுகள் என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதாவது பர்டிகுலராக யூத்துக்கு?
பைபிள் வந்து யூத்துக்குன்னு தனியாலாம் ஒன்றும் சொல்லலை, வேத வசனம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் தலைமுறைகள் எங்களுடைய ஊழியர் இப்ப இருக்கிற நான் யங்ஸ்டர் தானே முன்னாடி, அடுத்த தலைமுறை அவங்க தான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். இது சுய மகிழ்ச்சி, சுய விளம்பரத்திற்காக இதை நான் சொல்லலை. என்னுடைய மகன், அவருடைய பேரே ஒரு அமெரிக்க நாட்டு மிஷனரியுடைய பேர், ஜிம் எலியட். ஜிம் எலியட் என்கிறவர் தென் அமெரிக்காவில் இருக்கிற ஈக்குவடார் என்கிற காடுகளில் போய் ஆதிவாசிகளை சந்தித்து சுவிசேஷம் சொல்ல போன போது ஜிம் எலியட்டையும் அவருடைய 4 நண்பர்களையும் துண்டு துண்டாக வெட்டி அங்கே ஓடுகிற நதியில் எரிஞ்சிட்டாங்க. இது வந்து 1950களில் நடந்தது. ஆனால் அந்த எலியட்டினுடைய ஒய்ஃப் மாத்திரம், எலிசபெத் அவங்க பேர், நம்ம என்ன சொல்ல வந்தோம் என்பதை அறியாததுனால தான் அவங்க கொண்டுட்டாங்க. அதை சொல்லாத வரைக்கும் நான் போக மாட்டேன்னு அவங்க அங்கே தங்கி இருந்து 1954, 55, 56 இந்த வருடங்களில் ஆண்டவர் அவங்க மத்தியில் ஒரு வாசலை திறந்து இன்னைக்கு அந்த ஈக்குவடார் அந்த அந்த ஆதிவாசி மக்கள் முழுவதுமே கிறிஸ்தவர்களாக மாறி அங்கே பெரிய பெரிய கத்தீட்ரல்கள்லாம் எழும்பியாச்சு. அங்கேயே பிஷப்புகள்லாம் ஆயிட்டாங்க. அங்கே பெரிய பெரிய வேதாகம கலாசாலைகள்லாம் இருக்குது. இதை நான் படித்த பொழுதுதான் அந்த மிஷனரி ரத்தம் சும்மா இருக்கல, நம்ம மகனுக்கு என்ன செய்யணும், இந்த மிஷனரி பேரை வைக்கணும், இவரை வருங்காலத்தில் ஒரு மிஷனரியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வச்சோம். நல்ல அதனால ரொம்ப தரிசனத்தோடு மிக உயர்ந்த படிப்பை படிக்க இருக்கிறது. அந்த நாட்கள்லாம் இந்த ஐடிலாம் ரொம்ப செக்டர்லாம் ரொம்ப கம்மி. என்னுடைய மகனை அந்த நாட்களில் மிக உயர்ந்த படிப்பு, எனக்கு இன்ஜினியர் டாக்டர்லாம் படிக்க, நான் ஒரு ஊழியக்காரன், அதனால் எம்பிஏ, அந்த காலத்துலலாம் எம்பிஏ சீட் வாங்குறதே மந்திரியினுடையது போனோம். ஆனால் மகனுக்கு இருந்த ஆண்டவருடைய கிருபையினால, திறமையினால யார்கிட்டையும் எந்த பணம் கொடுக்காம எம்பிஏ ஆனார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு நல்ல மியூசிஷியன். அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போயிட்டு அவர் வந்து லோகோஸ் என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ சாஃப்ட்வேரில் வந்து அவர் டீச்சராக மாறினார். எபிரேய மொழி, கிரேக்க மொழி இவைகளை மிக திறமையாக கற்றுக்கொண்டு அமெரிக்க நாட்டில் சில வருடங்கள் அவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் என்று அவர் இருக்கல அங்கே போயிட்டார். அங்கே வந்து என்னுடைய மருமகள் மாலி அவளை சந்தித்தார். அந்த மாலியும் வந்து ஒரு பெரிய இசை கலைஞர். அதனால் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் 2012 ஆண்டு இங்கே மிக சிறப்பாக ஒரு திருமணத்தை செய்து வைத்தோம். திரும்பவும் அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அப்போது வந்து 2014 ஆண்டு எனக்கு வந்து ஒரு மகனுடைய பிறந்த நாள் வந்தது. எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. நான் மாத்திரம் சொன்னேன், மகனே, உன்னை இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பெற்றெடுத்து உன்னை கவனமாக வளர்த்திருக்கிறோம். இன்னைக்கு நீ அமெரிக்க நாட்டில் ஒரு பிரபலமான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்காரக்கூடிய நிலைமையில் இருக்கிற, ஆனால் உன்னை நாங்கள் பெற்றெடுத்த நோக்கம் நிறைவேறும்படி ஜெபித்து நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்தியாவுக்கு வான்லாம் நான் சொல்லலை. அதை பார்த்த சில பையங்கள்லாம் என்கிட்ட, இவனுக்கு என்ன லூசாயா, நாங்கள்லாம் அமெரிக்கா போகிறதுக்கு துடிச்சிட்டு கிடக்கிறோம், திருட்டு வழியாக கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கிற உன் மகனுக்கு போய் இப்படி புத்தி சொல்கிறிய, இதெல்லாம் மனுஷனா அப்படின்லாம் என்னை திட்டி எழுதுனாங்க. யாரும் தெரியாது. ஆனால் என்னுடைய மகன் இந்த பிறந்த நாள் வாழ்த்தை மருமகள் இடத்துல காட்டியிருக்கிறார். 2 பேரும் அன்றைக்கே ஜெபித்து, அப்போ மருமகள் சொல்லிட்டா, சரி உங்கள் டேடிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆகிடலாம், டேடி கூட இருந்து என்ன பண்ணலாம், ஊழியங்களை செய்யலாம். இது நான் எதிர்பாராத ஒரு திருப்பம். செப்டம்பர் மாதம் தான் நான் இதை எழுதியிருக்கிறேன். உடனடியாக என்னுடைய மகன் அந்த பெரிய ஸ்தாபனத்தில் போயிட்டு, நான் என் தகப்பனாரோடு சேர்ந்து இந்தியாவில் மிஷினரியாக என்ன செய்ய போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்க என்னென்னவோ சொல்லி பார்த்து தடுத்தும் கேட்கல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்களுக்குள்ள தங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் பத்திரமாக அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு 2 பேரும் 2015 வருடம் ஜனவரி 1 அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதை எதற்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, என் சொந்த மகனையே பெரிய செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு உலக பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிற அமெரிக்க நாட்டில் அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்தவர். அவர் ஒருவேளை அமெரிக்காவில் தொடர்ந்து வாழ்ந்திருந்தா
அவர் எவ்வளவோ பெரிய நிலைமைக்கு போயிருப்பார். ஒருவேளை அவர் எங்களுக்கு உதவி செய்திருந்தால் நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன செஞ்சிருக்க முடியும். என்னுடைய நோக்கமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதல்ல, கர்த்தருடைய நாமம் உயர வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதனால என்னுடைய மகன் திரும்பி வந்து இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த எல்லா ஊழியங்களிலும் அவர் பொறுப்பெடுக்கிறார். நல்ல ஒரு வேத பண்டிதர். இந்த சாட்சியை நான் ஏன் சொல்றேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இது ஒரு சவாலை உருவாக்க வேண்டும். நன்றாக படித்தவர், அமெரிக்க நாட்டில் ஒரு பிரபலமான ஊழியத்தில் இருந்தவர், ஒரு அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்தவர். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே எவ்வளவு சீக்கிரமாக வந்து இந்தியாவில் இறங்க வேண்டுமோ வந்து இறங்கிட்டார் இல்லையா. இதை இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கூட பாருங்க, இந்தியாவில் என்னுடைய மகன் எங்களோடு சேர்ந்து ஒரு எளிய வாழ்க்கை தான் வாழ்கிறார். ஆனால் மன நிறைவோடு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த செல்வம் பெரியது என்று மகிழ்ச்சியாக ஊழியம் செய்கிறார்கள். நான் கூட என்னுடைய 7 வயதுல தான் அந்தமான் தீவுக்கு போனேன். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்பட்ட எவரும் நஷ்டப்பட்டதில்லை அப்படிங்கிறது என்னுடைய மிக அடிக்கடிக்கு நான் பாடுகிற ஒரு பாடல். அதை இந்த நேரத்தில் வாலிபர்களுக்கு நான் சொல்ல, எல்லாருமே ஊழியத்துக்கு வந்துட முடியாது. விசேஷ அழைப்புள்ளவர்கள் ஊழியத்திற்கு வரலாம். அப்படி அழைப்பு இல்லை அப்படின்னா அவரவர் சொந்த சபையில மிஷனரிகளாய் மாறி சொந்த போதகரோடு இணைந்து பல்வேறு இப்போ நீங்கள் எப்படி ஊழியத்தில் ஈடுபடுறீங்க, உங்களுடைய திறமைகள் தாளந்துகள் எல்லாம் ஊழியத்தில் பயன்படுத்துறீங்க. இப்போ எப்படி சதீஷ் அங்கே உட்கார்ந்து நம்ம 2 பேர் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதுதான் தாளந்துகளை பயன்படுத்துதல். ஸோ அன்பான வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் சொல்றது, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அழைத்தால் நம்முடைய இந்த அகாப்பே ஸ்தாபனத்தின் மூலமாகவே நீங்கள் கிறிஸ்து அறிவிக்கப்படாத ஏதோ இடங்களுக்கோ இல்லை ஆண்டவர் வேறு இயக்கங்களோடு சேர்ந்து உங்களை ஊழிய செய்ய அழைப்பாரானால் உங்களை தகுதிப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, இயேசுநாதருக்கு ஊழியம் செய்தா இன்னைக்கு நிறைய பேர் பேசுறபடி பிச்சைக்காரனாலாம் ஆகவே மாட்டோம். கர்த்தருடைய சித்தத்தில் நிற்கிற எவரையும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. இயேசு சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிற என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனால அன்பான தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் சொல்றேன், ஊழிய அழைப்பு இருந்தால் முழு நேர ஊழியத்திற்கு வாங்க. எத்தனையோ ஊழிய அழைப்புகள் இருக்குது. அதுல எது உங்களுடைய அழைப்பு என்பதை கண்டுபிடித்து அதுல உங்களை வழி நடத்த நானும் உங்களுடைய பாஸ்டராக இருக்கிற ஜிம் எலியட் அவர்களும் மற்ற ஊழியர்களும் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு முழு நேர ஊழியத்துக்குரிய அழைப்பு இல்லாவிட்டால் தயவு செய்து உடைய இசை தாளந்துகளை வளர்த்துக்கோங்க, பாடுகிற தாளந்துகளை வளர்த்துக்கோங்க. கலைத்துறையில் இப்போ தம்பிமாரெலாம் டெக்னிக்கல் பார்ட்டில் அவங்க போகிறாங்க. இது கூட இயேசுவுக்காக பயன்படும். இப்படி ஏதாவது திறமைகளை வளர்த்து கொண்டு சொந்த போதகர் கையில் அடங்கி இருந்து அங்கே இங்கன்னு தாவி அலையாம சொந்த சபையின் மூலமாக உங்கள் சொந்த சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஊழியங்களில் ஈடுபடுங்க. ஆண்டவர் உங்களை திட்டமாய் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பட்டிக்காட்டு கிராமத்தில் திருநெல்வேலியில் பிறந்தேன். இன்னைக்கு இந்த பட்டணத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். நான் பாஸ்டர் அப்படிலாம் இருந்து இன்னைக்கு பிஷப் ஆகி ஆர்ச்சி பிஷப் ஆகி அதுக்கும் மேலான என்னென்ன உண்டோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு என்னுடைய தலைமையின் கீழாக பல இயக்கங்கள் நடக்கிறது. அநேக பிஷப் கவுன்சில்களுக்கு நான் தலைவராக இருக்கிறேன், அகில இந்திய தலைவராக இருக்கிறேன், உலக தலைவராக இருக்கிறேன். இது எதை காட்டுது தெரியுமா? ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவன் இயேசுவின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்ததுனால உங்க முன்னால நின்று நெஞ்ச நிமிர்த்து மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்கு மகிமையாகவும் இந்த சாட்சியை நான் சொல்றேன். பார்த்தீங்களா, எனக்கு இந்த கிருபையை தந்த கர்த்தர் இளைஞர்களாகிய உங்களுக்கும் இதே கிருபைகளை தருவார். அதனால இயேசுவுக்காக தியாகம் செய்வதற்கு, உங்களுக்காக மரித்து அவருக்காக வாழ்வதற்கு உங்களாலான அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய பாக்கியம். நன்றி பாஸ்டர். நல்ல பட்டிக்காட்டிலிருந்து பட்டணம் வரைக்கும், அதாவது தாவீது கூட பட்டிக்காட்டு காட்டுல இருந்து பட்டணத்துக்கு ராஜா, அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பேரிசன் நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த
சாட்சி. தொடர்ந்து பாஸ்டர், இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சபை குறித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் இன்னும் ஏதாவது நிறைவேற வேண்டியது இருக்கின்றதா? இல்லை உங்களுடைய சித்தங்கள் இன்னும் இந்த மாதிரி செய்யணும் உங்களுடைய பிளான்கள் ஏதாவது இருந்தா? ஓகே, நம்ம கடைசி பகுதிக்கு வந்ததுனால நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியங்களை நான் துவக்கின பொழுது ஆண்டவர் இதற்காக தந்த தரிசனம் என்ன தெரியுமா? ரீச்சிங் த அன்ரீச்ட், டீச்சிங் த ரீச்ட், டச்சிங் த அன்டச்ட் with the love of Christ by all means at any cost without any more delay. இதுதான் ஆண்டவர் இந்த நம்முடைய எல்லா சபைகளுக்கும் தந்திருக்கிற தரிசனம். அப்படின்னா என்ன? சந்திக்கப்படாதோருக்கு சுவிசேஷம், சந்திக்கப்பட்டோருக்கு உபதேசம், இயேசுவின் அன்பினால் தொடப்படாது, அதான் இந்த சிறுவர் இல்லங்கள் இது போன்ற ஊழியங்கள், அதாவது மக்களால் வெறுக்கப்படுகிறவர்களை இயேசுவின் அன்பினாலும் சுவிசேஷத்தினாலும் தொடுதல், அப்படின்னா சந்திப்பது. இதை என்ன விலை கொடுத்தாவது எந்த தாமதமும் இல்லாமல் எல்லா வழிகளிலும், எல்லா வழிகள்னா இன்றைக்கு இருக்கிற எல்லா மீடியாக்களையும் நம்ம பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அகாப்பே திருச்சபையினுடைய தரிசனம். நமக்கு இன்னும் வேறு சில இடங்கள்லாம் மிஷினரிகள் அனுப்பப்பட்டு காட்டு பகுதிகள், எதிர்ப்புகள் நிறைந்த இடங்கள்லாம் அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த அகாப்பே சபையில உள்ளேயே 4 சுவர்களுக்குள்ளேயே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பதல்ல, இயேசுவை அறியாத ஒரே ஒரு ஆட்டை கூட கண்டுபிடிப்பது தான் இயேசுவுக்கு பிரியமானது. அதனால அடுத்துள்ள ஊழியங்கள் என்னன்னா, இந்த தரிசனத்தின்படி இன்னும் சந்திக்கப்படாத இடங்களுக்கு மிஷினரிகளை அனுப்ப வேண்டும். சந்திக்கப்பட்ட மக்களுக்கு சபைகளை கட்டி எழுப்பி அங்க உபதேசம் கொடுத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். தாளந்துகள், திறமைகளை வளர்க்க வேண்டும். சமுதாயத்தில் கைவிடப்பட்டு கவனிப்பாரற்று கிடக்கிறவர்களை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறுவர் இல்லங்களை போல நாம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய அடுத்துள்ள தரிசனம். அதனால உயிருள்ள வரைக்கும், என் உயிர் மறைந்தாலும் கர்த்தர் தந்த தரிசனம் மறையாது. அதனால என்னுடைய இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிக்கஜாலா திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை இதை ஆன்லைன்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாக்க, இந்த கர்த்தர் தந்த தரிசனம் எனக்கு மாத்திரம் உரியதல்ல, அது உங்களுக்கும் உரியது. இயேசு எனக்காக மரித்தார், அவருக்காக நான் வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த வாய்ப்பை எனக்கு தந்து என்னுடைய உள்ளத்தில் மறைந்து கிடந்த அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரன் மார்க், அங்கே அமர்ந்திருக்கிற என்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஆல்பர்ட், சதீஷ், சந்தீப், இவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு இதில் உட்கார்ந்துருக்க நீங்கள் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை, இவங்க என்னால் வளர்க்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஸோ ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழல்ல என்னுடைய இந்த பேட்டியை நான் முடிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னை போல நாங்கள் உருவாக்கின பிள்ளைகளைப் போல நீங்களும் உருவாக வேண்டும் என்கிற சவாலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர். எங்களுக்காக இந்த பலவீன நேரங்களிலும் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி, அதாவது இந்த ஒரு குறைந்த டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.